إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: ليس بأمانيكم ولا أماني أهل الكتاب، من يعمل سوءا يجزى به ومن أحسن دينا من يعمل سوءا يجزى به ومن عمل صالحا من ذكر أو أنثى. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமாக நற்கூலியை வழங்குகிறான் என்பதை குறித்து சில குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தகவல்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, மஸ்னூன் ஹுத்பாவிற்கு பிறகு நிசா அத்தியாயத்தின் ஒரு வசனத்தின் பகுதியை நான் படித்தேன். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: லைஸ பி அமானியிக்கும் வலா அமானியி அஹ்லில் கிதாப் மை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹ். வேதம் வழங்கப்பட்டவர்களையும் முஸ்லிம்களாகிய நம்மையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: விசுவாசிகளே, மறுமையில் உங்கள் வீண் ஆசைப்படியோ வேதத்தையுடையோர் வீண் ஆசைப்படியோ சுவனம் பிரவேசிக்க முடியாது. எவர் தீமை செய்கின்றாரோ அவர் அதற்குரிய தண்டனையை கொடுக்கப்படுவார். அவர் அல்லாஹ்வையன்றி தனக்கு பாதுகாவலனையோ அல்லது உதவி புரிபவனையோ அங்கு காண மாட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த வசனத்துடைய சபபுன் நுசூல் என்று சொல்வார்கள். எதற்காக இந்த வசனம் இறங்கியது, எந்த பின்னணியில் இறங்கியது என்பதை குறித்து இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிடுகிறார்கள். இமாம் கதாதா என்கிற முஃபஸ்ஸிர் அவர்கள் சொன்னதாக, வேதம் வழங்கப்பட்ட மக்கள் யூதர்கள் அல்லது நசாராக்கள் மற்றும் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வேதம் வழங்கப்பட்ட மக்கள் பெருமையாக சொன்னார்கள்: நபியுனா கப்ல நபியுக்கும் வ கிதாபுனா கப்ல கிதாபிக்கும். நம்முடைய நபி உங்களுடைய நபிக்கு முன்பாக வந்தவர், நமக்கு வழங்கப்பட்ட வேதம் உங்களுடைய வேதத்துக்கு முன்பாக வந்த வேதம் என்று பெருமையோடு பேசிக்கொண்டார்கள். அதற்கு சஹாபா பெருமக்கள் பதில் சொன்னார்களாம்: நம்முடைய நபி உங்களுடைய நபிக்கு பின்னால் வந்திருந்தாலும் நம்முடைய நபி கொண்டு வந்த இந்த ஷரியத்து, நம்முடைய நபிக்கு கொடுத்த இந்த வேதமானது முந்தைய வேதங்களை காலாவதி செய்யக்கூடியது. இப்போது இந்த இறுதி ஷரியத்தை தான், இந்த இறுதி வேதத்தை தான் அமல்படுத்த வேண்டும். முந்தைய நபிமார்களை தரக்குறைவாக பேசும் விதமாக சஹாபா ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் என்ன சொன்னார்கள்? நம்முடைய நபி கொண்டு வந்த மார்க்கத்தை தான் இனிமேல் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கியதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? வேதம் வழங்கப்பட்டவர்களுடைய ஆசைப்படியோ அல்லது இறை விசுவாசிகளுடைய ஆசைப்படியோ அங்கு தீர்ப்பு வழங்கப்படாது. அங்கு தீர்ப்பு வழங்கப்படுவதெல்லாம் உண்மையான கொள்கையின் அடிப்படையில், அந்த கொள்கைக்கு அடுத்தபடியாக சாலிஹான நற்செயல்களின் அடிப்படையில் தான் அங்கு தீர்ப்பு வழங்கப்படும்.
ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹ், யார் தீமையை செய்வாரோ அதற்குரிய கூலி அங்கு வழங்கப்படும். அங்கே என்ன செய்ய முடியாது? நான் யூதன் என்கிற அடிப்படையில் வெற்றி பெற முடியாது, நான் நசாரா என்கிற அடிப்படையில் வெற்றி பெற முடியாது. ஏன்? நான் ஒரு முஸ்லிம் என்கிற அடிப்படையில் கூட என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. அவருடைய கொள்கை, அவருடைய அமல்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் வெறுமன் இந்த பெயர் என்ன செய்யாது, நம்மை காப்பாத்தாது என்கிற விஷயத்தை தான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமன் அந்த பெயர், அந்த டைட்டலை வைத்து ஒருபோதும் நமக்கு வெற்றி இல்லை. கொள்கை இருக்க வேண்டும், அமல் சாலிஹ் நற்செயல்கள் இருக்க வேண்டும், அப்போதுதான் வெற்றி. வெறுமனே பெயரை வைத்து ஆசைப்படுவதால் நாடியதெல்லாம் உங்களுக்கு கிடைத்து விடாது என்கிற ஒரு எச்சரிக்கை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். ஆகவேதான் அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும், பிதஅத்துகளை பின்பற்றக்கூடாது என்கிற ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், இது நல்ல விஷயம். ஆனால் நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவன் என்கிற அந்த ஒரு பெயரின் காரணமாக என்ன செய்ய முடியாது, நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் அப்படி நுழைந்து விட முடியாது. அந்த பெயருக்காக வேண்டி நமக்கு சொர்க்கம் வழங்கப்படாது. மாறாக அதற்கேற்ப கொள்கையும் இருக்க வேண்டும், அதற்கேற்ப நற்செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். குர்ஆனிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம நதுஉ குல்ல உனாஸின் பிஇமாமிஹிம், நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு மக்களையும் நாம் அவர்களுடைய தலைவரோடு, இமாமோடு நாம் அழைப்போம் என்று சொல்லும் பொழுது இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த வசனத்தின் தஃப்சீரில் சொல்கிறார்கள், ஹாதா ஷரஃபுன் லி அஹ்லில் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த வசனம். காரணம் என்ன? யாரை எடுத்துக்கொண்டாலும், எந்த வழிகட்ட கூட்டம், எந்த வழிகட்ட பிரிவினை என்று எடுத்துக்கொண்டாலும் அவரவர்கள் தனக்கென ஒரு குறிப்பிட்ட தலைவர், தனக்கென ஒரு குறிப்பிட்ட தலைவர், அவர் சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்று வைத்துதான் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றக்கூடிய மக்களை தவிர, குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இன்னார் நம்முடைய தலைவர் என்று எந்த ஒரு குறிப்பிட்ட பெயரும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து குறிப்பிட்ட ஒரு சஹாபியை நாம் பின்பற்றவில்லை, குறிப்பிட்ட ஒரு தாபியை பின்பற்றவில்லை, குறிப்பிட்ட ஒரு இமாமை பின்பற்றவில்லை, குறிப்பிட்ட ஒரு முஹத்திஸை பின்பற்றவில்லை. ஆம், சஹாபா பெருமக்களுடைய வழிமுறை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். பொதுவாக இமாம்கள் என்று பார்க்கும் பொழுது இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் என்று அவர்களுடைய விளக்கங்களை எடுத்துக்கொள்கிறோம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் என்கிற முஹத்திஸீன்களையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். எல்லோரும் சொல்லக்கூடிய நல்ல விளக்கங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு தலைவர் என்று நமக்கு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. எனவேதான் இப்னு கஸீர் சொல்கிறார், அந்த நாள் மறுமை நாள் என்று ஒவ்வொரு கூட்டமும் அவர்கள் யாரை பின்பற்றி நடந்தார்களோ அந்த இமாமோடு வருவார்கள், தன்னுடைய தலைவரோடு வருவார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற சிறப்பு இந்த வசனத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை காட்டியிருக்கிறான். குர்ஆன் ஹதீஸ் பின்பற்ற வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் இதே ஆசையில் நான் ஒரு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவன், எனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று இருந்துவிட முடியாது. இந்த பெயரை வைத்து நாளை மறுமை நாளில் வெற்றி பெற முடியாது. மாறாக இந்த பெயருக்கு ஏற்ப நம்முடைய கொள்கையும் இருக்க வேண்டும், நம்முடைய நற்செயல்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தோற்றத்தையோ நம்முடைய அழகையோ பார்ப்பதில்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வெளி தோற்றத்தை, உங்களுடைய அழகை பார்ப்பதில்லை. மாறாக வலக்கின் யன்துருல்லாஹு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், மாறாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் தான் பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பெயரை வைத்து வெற்றி பெற முடியாது. மாறாக நம்முடைய உள்ளத்தில் கொள்கை இருக்க வேண்டும், வெளிப்படையில் நம்முடைய அமல்கள் சாலிஹான நற்செயல்களாக இருக்க வேண்டும். ஆக வெண்பானவர்களே, அந்த நற்செயல்களை, நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைத்து கொண்டு அதற்குரிய கூலியை நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். மனிதர்களிடம் அதற்குரிய கூலி எதிர்பார்க்கவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்கு முன்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ் செய்தார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆண்டு ஹஜ் செய்யவில்லை, அபூபக்கரை தான் ஹஜ் செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுப்பி வைத்தார்கள். ஷியாக்கள் சொல்வார்கள், அனுப்பி வைத்து அபூபக்கரை வாபஸ் அழைத்து கொண்டார், அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஹஜ் செய்தார்கள் என்று. அது போய் அபூபக்கர் ஹஜ் செய்தார்கள். அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ் செய்தார்கள், முதல் ஹஜ்.
அடுத்த வருடம் ஹிஜ்ரி 10 தான் ரசூல் அவர்கள் ஹஜ் செய்தார்கள். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹஜ் செய்வதற்கு முன்பாக ஹஜ் செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட என்ன செய்யவில்லை, அல் ஹாஜ் அபூபக்கர் என்றெல்லாம் பெயரை பயன்படுத்தவில்லை. ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள், ஏதோ ஒரு முறை ஹஜ் செய்தால் ஹாஜி, ஏதோ 2, 3, 4 ஹஜ் செய்தால் அல் ஹாஜ். இதெல்லாம் என்னது, மக்களிடம் புகழ் பெருமை எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள். இதெல்லாம் தவறு. இதனால் நம்முடைய அந்த பிரம்மாண்டமான அமல்களும் நாசமாக போய்விடும். அதற்கு ஒரு கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது. மக்களிடம் தன்னுடைய நற்செயல்களுக்கு கூலி எதிர்பார்க்காதீர்கள். மாறாக அல்லாஹ்விடம் மட்டுமே நற்செயல்களுக்கான இபாதத்துகளுக்கான தன்னுடைய சாலிஹான நல்லறங்களுக்கான கூலி எதிர்பார்க்க வேண்டும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு பலவிதமான கூலிகளை தருகிறான். நாளை மறுமை நாளில் சொர்க்கம் என்பது அது கடைசி போய் சேர வேண்டிய இடம். ஆனால் அதற்கு முன்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நற்செயல்களுக்கு பலவிதமான கூலிகளை இம்மையிலும் வழங்குகிறான், மறுமையிலும் வழங்குகிறான். எப்படி பாவங்கள் செய்தால் அதனுடைய தண்டனை என்பது பெரிய தண்டனை என்பது நரக வேதனை. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த இம்மையில் இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பாவங்களின் தண்டனை வேதனை பலவிதமாக வரும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல்தான் நற்செயல்கள். நற்செயல்களுக்கான கூலி கடைசி கூலி சொர்க்கமாக இருந்தாலும் அதற்கு முன்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பலவிதமான கூலியை இந்த உலகத்திலே வழங்குகிறான். எனவே சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் பார்க்கலாம். நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு கூலி, ஒரு விதம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஈமான் அதிகரிப்பது. நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு பதிலாக அல்லாஹ் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்கிறான். நம்முடைய ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலப்படுத்துகிறான். ஒரு முறை ஹந்தலா என்கிற ஒரு சஹாபி அவர்கள் புலம்பிக் கொண்டு, ஹந்தலா முனாஃபிகாகி விட்டான், ஹந்தலா முனாஃபிகாகி விட்டான், நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா என்று புலம்பிக் கொண்டே உளறிக்கொண்டே செல்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாதையில் இருந்தார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கடந்து சென்றதும் அழைத்து, எதற்காக இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்க, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சபையில் இருக்கும் பொழுது, ரசூலுடைய பேச்சை கேட்கும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது ஈமானுடைய ஒரு நிலையும், வீட்டுக்கு சென்று மனைவி மக்களோடு கலந்து வீட்டு வேலைகளில் ஈடுபட்டால் அங்கு வேறு விதமான ஒரு நிலையும், ஈமான் அப்படியே குறைந்து வேறு விதமான ஒரு நிலையும் நான் உணர்கிறேன். இது இரண்டு விதமான நிலை என்பது நைவஞ்சகத்தனம் தானே என்று சொல்ல, அப்படிதான் நானும் உணர்கிறேன், ரசூலிடம் கேட்கலாம் வாருங்கள் என்று இருவரும் ரசூலிடம் வந்து இந்த விஷயத்தை சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் என்றால் இப்படிதான், சில சமயம் அப்படி, சில சமயம் இப்படி, மாறி மாறிதான் இருக்கும். நீங்கள் எல்லா நேரமும் ஈமானுடைய அந்த உச்சகட்டத்தில் நீங்கள் எல்லா நேரமும் இருக்க தொடங்கிவிட்டால் மலக்குமார்கள் உங்களை வந்து நீங்கள் நடந்து செல்லும் பாதைகளில் உங்களை வந்து சந்திப்பார்கள், கை குலுக்குவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஈமான் என்பது கூடும் குறையும். குறிப்பாக குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை கேட்கும் பொழுது, பள்ளிவாசல் உட்காரும் பொழுது, தொழும் பொழுது ஈமானுடைய உச்சகட்டத்தை அடைந்ததாக நமக்கே ஒரு ஃபீலிங் வரும், உணர்வுகள் வரும். இது என்னது, அமல் செய்யும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது, ரசூலுடைய ஹதீஸுகளை கேட்கும் பொழுது, ஒரு பயானில் உட்காரும் பொழுது ஈமான் அதிகரிப்பது என்பது இது உடனே அமல் செய்யும் பொழுது உடனே நாம் உணரக்கூடிய ஒரு கூலியாகும். அமலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய ஒரு கூலி ஈமான் அதிகரிப்பது. இரண்டாவதாக 2, 3, 4 என்று ஒரு 4-5 நன்மைகளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள். அவருடைய கூற்றின் அடிப்படையில் சில விஷயங்களை பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார், இன்னலில் ஹஸனதி நூரன் ஃபில் கல்ப் வ ضياءً ஃபில் வஜ் வ குவத்தன் ஃபில் பதன் வ ஜியாதத்தன் ஃபில் ரிஸ்க் வ மஹப்பத்தன் ஃபி குலூபில் ஹல்க். நன்மைக்கு என்னென்ன பிரதிபலிப்பு இருக்கிறது, என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு பதிலாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துகிறான், உள்ளத்தில் நூரை ஏற்படுத்துகிறான், முகத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான், உடலில் வலிமையை ஏற்படுத்துகிறான், ரிஸ்கிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்கிறான், ரிஸ்க் அதிகரிக்கிறது, நல்லடியார்களுடைய உள்ளங்களில் முஹப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று நன்மை செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சில கூலிகளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அதில் அவர்கள் சொன்ன ஒரு நன்மை என்ன, நாம் நன்மை செய்யும் பொழுது உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளியை ஏற்படுத்துகிறான். நமக்கு ஒளி கிடைத்தால் எங்கு போக வேண்டும், எங்கு போகக்கூடாது, எங்கு பள்ளம் இருக்கிறது, எங்கு பாதை இருக்கிறது என்று பிரித்து பார்க்கிறோமா இல்லையா?
அப்படி உள்ளத்தில் அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்தினால் அதற்குரிய வெளிப்பாடு என்ன? நன்மை செய்தால் ஒரு வகையான சந்தோஷம், ஆனந்தம். தீமை செய்தால் ஒரு வகையான பதற்றம், ஒரு பயம். என்ன இப்படி செய்து விட்டோமே என்கிற உறுத்தல். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைவதும் என்னது? நன்மையின் பிரதிபலிப்பு தான். நாம் செய்யக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நான் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளை, நான் செய்த இந்த நற்கருமத்தை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்பதற்கான ஒரு வெளிப்பாடுதான். நன்மை செய்தால் ஒரு வகையான சந்தோஷத்தை நாம் உணர்ந்து, ஒரு தீமை செய்து விட்டால் பயந்து அல்லாஹ்விடம் மன்றாடி துஆ செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, இது உள்ளத்தில் ஒளி இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். எனவே உள்ளத்தில் ஒளி ஏற்படுவது இது நன்மையின் ஒரு பிரதிபலிப்பு. அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முகத்திலே பிரகாசம். முகத்திலே பிரகாசம் என்று சொன்னால் பார்ப்பதற்கு சிவப்பாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்த நிறம் உள்ளவர், ஆனால் அவர்களுடைய ஈமானின் காரணமாக அவர்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். இம்மையிலும் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். நாளை மறுமையினாரிலும் இறை விசுவாசிகளுடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இந்த உலகத்திலும் கூட என்ன செய்யும்? அந்த பிரகாசம் என்பது நம்மால் உணர முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத். சஜ்தா செய்த காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு முன்னால் சிரம்பணிந்து சுஜூத் செய்து தொழும் காரணத்தினால் இறை விசுவாசிகளுடைய முகங்களில் அதற்குரிய அடையாளம் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த அடையாளம் இந்த தொழுகையின் அடையாளம் என்று சொல்வார்களே, அந்த அடையாளத்தை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. முகத்தில் இபாதத் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரகாசம், அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே இதுவும் ஒரு பிரதிபலிப்பு தான், ஒரு வெளிப்பாடு தான். மூன்றாவதாக இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், வகூவத்தன் ஃபில் பதன். உடலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமையை, சக்தியை கொடுப்பான். அன்பானவர்களே, ஒரு ஹதீஸ் உண்டு. அந்த ஹதீஸ் சனது ரீதியாக, அதாவது அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக ஒரு பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் அதனுடைய பொருள் சரியானது. குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்திகளை பார்க்கும் பொழுது அதனுடைய பொருள் சரியானது. அந்த பலவீனமான செய்தியில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், ததாவ் மர்தாக்கும் பிஸ்ஸதகாத். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சதகாத்துகளை கொண்டு வைத்தியம் பாருங்கள். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சதகாத்துகளை கொண்டு, அதாவது ஒருவர் வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் வெளியே சென்று மிஸ்கின்களுக்கு சதகாத்தை கொடுங்கள், அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை தருவான் என்கிற ஒரு கருத்து. அந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸ் இருந்தாலும் அதனுடைய கருத்தை நாம் எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. காரணம், நன்மை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையை செய்வான். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நன்மைக்கு நன்மைதான் என்னது? கூலி என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த விதத்தில் மிஸ்கின்களுக்கு சதகாவை தந்து நாம் நன்மை செய்தால் அல்லாஹ் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்வான் என்கிற அடிப்படையில் என்னுடைய ஒரு ஆசிரியர் அப்துல் அதீம் மதனி என்கிற ஒரு அறிஞர் அவர்கள் தன்னுடைய ஒரு ஜும்மா ஹுத்பாவிலே ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் இந்த விஷயத்திற்கு. அவர்கள் காஷ்மீரில் ஒரு பயானுக்காக வேண்டி, ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி சென்றிருக்கும் பொழுது ஒரு நபர் அவரிடம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை, ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அதை அவர்கள் தன்னுடைய ஜும்மா உரையில் பதிவு செய்தார். அந்த நபர் ஃப்ரூட்ஸ் வியாபாரி. அவருக்கு பிளட் கேன்சர் வந்து விட்டது என்று சொல்லப்பட்டது. டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிகிச்சையில் எந்த ஒரு பலனும் இல்லை. டாக்டர்ஸும் சொல்லிவிட்டார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது அவர்கள் சொல்கிறார்களாம், அந்த சகோதரர், இந்த ஹதீஸை நான் கேள்விப்பட்டிருந்தேன், சதகாத்துகளை அதிகமாக தந்து அல்லாஹ்விடம் ஷிஃபாவை கேட்க வேண்டும், ஷிஃபாவை நாட வேண்டும் என்று. ஆகவே உடனே 2.5 லட்சம் ரூபாய் யத்தீம்களுக்கு உடனே கொடுத்து விட்டார். அடுத்து என்ன செய்தார்களாம், தன்னுடைய அண்டை வீட்டாரில் ஒருவர் பார்வையற்றவர், ஒரு மிஸ்கின் இருந்தார். அவரை நான் அழைத்து உம்ராவுக்கு சென்றேன், அந்த கூலி எனக்கு கிடைக்கட்டுமே என்று. அவரை, கண் பார்வை இல்லாதவருக்கு துணையும் தேவை, எனவே கூட இருந்து அவரை உம்ரா செய்ய வைக்கலாம் என்று அழைத்து சென்றேன். அங்கு போன பிறகும் தவாஃப் செய்யும் பொழுது, சை செய்யும் பொழுது என்று எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் நான் அழுது ஷிஃபாவை கேட்டேன் என்று சொல்கிறார். இந்த செய்தியை என்னுடைய ஆசிரியரிடம் பதிவு செய்யும் பொழுது அந்த பிளட் கேன்சர் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு 12 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த சம்பவத்தை அவர்கள் அறிவிக்கும் பொழுது அந்த பிளட் கேன்சர் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு அவர் உம்ரா செய்து வந்து 12 வருடங்கள் ஆகிவிட்டன. உயிரோடு, ஹய்யுன் யுர்ஸக், அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறான், உயிரோடு தான் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆக அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய நற்கருமங்கள், நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் பல விதத்தில் நமக்கு கூலியை தருவான். அதில் ஒரு விதம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய
உடலில் ஆரோக்கியத்தை தருவது, உடல் வலிமையை தருவது. அதே போல்தான் அன்பானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம்தான் வஸியாதத்தன் ஃபிர் ரிஸ்க், வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிஸ்க். ரிஸ்க் என்று சொன்னால் உணவு மாத்திரமல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த உடல், நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நாம் உடுத்தக்கூடிய ஆடை, நாம் வசிக்கக்கூடிய வீடு, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறிவு எல்லாமே ரிஸ்க் தான். அந்த ரிஸ்கிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்வான். ரிஸ்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை அதிகரிக்க செய்வான். இதற்கு நேரடியாக ஹதீஸில் ஒரு ஆதாரம் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அன் யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. எவர் ஒருவர் அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை அதிகப்படுத்த வேண்டும், மேலும் அல்லாஹ் அவருடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்க வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் உறவுகளை பேணி வாழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே உறவுகளை பேணி வாழக்கூடிய அந்த நன்மையை செய்தால் பிரத்யேகமாக அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்துகிறான், ரிஸ்கிலே பரக்கத் செய்கிறான். அதே போல் நம்முடைய ஆயுட்காலத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்கிறான். ஒரு குறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆயுட்காலம் நீட்டிக்கப்பட்டாலும் இது இந்த ஹதீஸ் அதுக்கு பொருந்தும். ஆயுட்காலம் குறைவாக இருந்தாலும் குறைந்த அந்த வாழ்க்கையில் பரக்கத் அல்லாஹ் செய்து விட்டால், ஒரு சின்ன வாழ்க்கையில் குறுகிய அந்த காலகட்டத்தில் நிறைய பல பணிகளை செய்து விடுவோம், பல இபாதத்துகளை செய்து விடுவோம். மறுமை வாழ்க்கையில் பெரிய அந்தஸ்தை அடையும் விதமான பல வணக்க வழிபாடுகளை செய்து விடுவோம். காலம் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். எனவே உறவுகளை பேணி வாழ்வதின் பிரதிபலிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். அதே போல்தான் அன்பானவர்களே, அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு இன்னொரு கூலிதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வ மஹப்பத்தன் ஃபீ குலூபில் ஹல்க், படைப்பினங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹப்பத்தை ஏற்படுத்துவான். படைப்பினங்கள் என்று சொன்னால் எல்லா படைப்பினங்கள் நம்மை நேசிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அப்படி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கக்கூடிய துர்பாக்கியசாலிகளும் இந்த பூமியில் இருந்து இருக்கிறார்கள். நபியை வெறுக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். எல்லா மக்களும் நேசிக்க வேண்டும் என்பது சாத்தியம் அல்ல. ஆம், நல்லடியார்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் நம்முடைய மஹப்பத்தை ஏற்படுத்துவான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா, எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வார்களோ ரஹ்மான் அவருடைய நேசத்தை நல்லடியார்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த வசனத்திற்கு விளக்கமாக ரசூல் அவர்கள் ஹதீஸிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியாரை அவருடைய கொள்கை, அவருடைய நற்செயல்களுக்காக வேண்டி நேசிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களின் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கிறான், ஜிப்ரீலே, இன்னாரை, இந்த அடியாரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள். அடுத்து மலக்குமார்களின் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அடியாரை நேசிக்க தொடங்கி விடுவார். அடுத்து அவர் வானத்திலே அழைப்பு விடுவார், எல்லோரும் பாருங்கள் என்று. வானத்தில் உள்ள மலக்குமார்கள் எல்லோரும் ஒன்று கூடும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், கேளுங்கள், அந்த அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், ஆகவே நீங்களும் நேசியுங்கள் என்று சொன்னதும் அத்தனை மலக்குமார்களும் மாணவர்களும் அந்த அடியாரை நேசிக்க தொடங்கி விடுவார்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்ம யூதஉ லஹுல் கபூலு ஃபித் துன்யா, உலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லடியாருக்கு ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி விடுவான். அதாவது நல்லடியார்களுடைய உள்ளங்களில் அந்த அடியாருக்கான மஹப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இதுவும் என்னது, நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கான ஒரு கூலிதான். அதே போல்தான் அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கான இன்னொரு கூலி, நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு பதிலாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். பாவங்களுக்கு தௌபா கேட்பது, அந்த தௌபாவே ஒரு நற்செயல் தான். தௌபா என்பது ஒரு நற்செயல். அந்த நற்செயல்களுக்கு பதிலாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறானா இல்லையா? இந்த தௌபா மாத்திரம் அல்ல, தொழுவது, நோன்பு நோற்பது, சதகா கொடுப்பது என்று நம்மால் முடிந்த நற்செயல்களை, பெரிய நற்செயல், சிறிய நற்செயல் என்று எதையும் சிறிய ஒரு விஷயமாக நினைக்காமல், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். நன்மையான காரியத்தில் எதையும் இலக்காரமாக நினைக்காதீர்கள். சின்ன விஷயம்தானே, இதில் என்ன கூலி கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே பெரிய பெரிய நற்செயல்கள், சின்ன சின்ன நற்செயல்கள் என்று செய்யும் பொழுது அந்த நற்செயல்களுக்கு பதிலாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். எனவே தௌபா என்கிற நற்செயலும் நம்முடைய பாவங்களை அழிக்கிறது. தௌபா போக மற்ற நற்செயல்களும் நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான்,
இன்னல் ஹஸனாத் யுத்ஹிப்ன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகிறது. ஆகவே அன்பானவர்களே, நற்செயல்கள் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கான ஒரு கூலி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது, அழிக்கப்படுவது. இறுதியாக ஒரே ஒரு நன்மையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு கூலிதான் வாழ்க்கையில் வரவேண்டிய சில முசீபத்துகளை, நம்முடைய வாழ்க்கையில் வரவேண்டிய சில பிரச்சனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்து விடுவான். நாம் செய்யக்கூடிய நற்செயல்களின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முசீபத்தை விட்டு பாதுகாப்பான், வரக்கூடிய முசீபத்தை தடுத்து விடுவான். அல்லது ஏற்கனவே நாம் ஒரு முசீபத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த முசீபத்தை விட்டு அல்லாஹ் நம்மை வெளியேற்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எல்லோரும் அறிந்து வைத்த ஒரு உதாரணம் என்னது? குகை வாசிகள் தொடர்பான சம்பவம். 3 நண்பர்கள் பயணிக்கிறார்கள், ஒரு குகையில் தஞ்சமடைகிறார்கள். அந்த குகையின் வாசலை பாறை வந்து அடைத்து விடுகிறது. 3 செய்த நற்செயல்களை சொல்லி அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான், காப்பாற்றி விட்டான். நாம் செய்யக்கூடிய நற்செயல்களின் காரணமாக அல்லாஹ் முசீபத்துகள் வரும் பொழுது நமக்கு உதவி செய்வான், அல்லது வரக்கூடிய முசீபத்தை தடுத்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் பிரார்த்தனை செய்தால், துஆ செய்தால், அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கபூல் ஆகும். ஒரு அடியார் செய்யக்கூடிய பிரார்த்தனை, துஆ அல்லாஹ்விடத்தில் வீணாக போகாது, நிச்சயமாக கபூல் ஆகும். ஆனால் 3 விதத்தில் அது கபூல் ஆகும். துஆ கபூல் ஆவது என்று சொன்னால் கேட்பது கிடைப்பது மாத்திரம்தான் கபூல் ஆவது கிடையாது. 3 விதத்தில் நாம் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு விதம் என்ன? கேட்பதை அல்லாஹ் கொடுத்து விடுவான். இரண்டாவது நிலை என்ன? கேட்பதை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், மாறாக அந்த துஆவுக்கு பகரமாக அந்த துஆவை கபூல் செய்து அந்த துஆவுக்கு பதிலாக வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு முசீபத்தை அல்லாஹ் தடுத்து விடுவான். அந்த முசீபத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான். அல்லது 3வது நிலை என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து அதற்குரிய மகத்தான கூலியை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி அன்பானவர்களை, நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு பதிலாக முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இதுவும் என்னது? நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு விதமான கூலிதான். இப்படி அல்லாஹ் பல விதத்தில் நமக்கு அங்கு மறுமை வாழ்க்கையில் சொர்க்கத்தை தருவது, அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பை வழங்குவது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு வழங்குவது என்று அந்த மறுமையில் தரக்கூடிய கூலிக்கு முன்பாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு பலவிதமான கூலிகளை வழங்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்தில் இந்த கூலியை எதிர்பார்த்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நற்செயல்களுக்கான அஜ்ரை எதிர்பார்த்து தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரு கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களுடைய கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். நாம் செய்யக்கூடிய நல்ல காரியம் எப்போதும் வீணாக போகாது. நற்செயல்கள் செய்யக்கூடிய முஸ்லிம்களை விடுங்கள், காஃபிர்கள் ஏதாவது இந்த உலகத்தில் நற்செயல் செய்தாலும் அதை கூட அல்லாஹ் நினைச்ச மாட்டான், வீணாக்க மாட்டான். சஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது இன்னல் காஃபிர் இதா அமில ஹஸனதன் அத்அம பிஹா துஅமதன் மினத் துன்யா. ஒரு காஃபிர் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை நற்செயலை செய்தால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த நற்செயலுக்கு பதிலாக ரிஸ்கை வழங்குகிறான். அடுத்து ரசூல் அவர்கள் அந்த ஹதீஸில் ஒரு மூமினை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மூமின் நல்ல காரியத்தை செய்தால் மறுமையில் கொடுக்கக்கூடிய கூலியும் அல்லாஹ் பாதுகாத்து வைப்பான், அதற்கு முன்பாக உலகத்திலும் அதற்குரிய கூலியை வழங்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே காஃபிர் நன்மை செய்தாலே அந்த நன்மை என்ன போகாது, கண்டிப்பாக வீணாக போகாது. அவர் செய்த அந்த நன்மைக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்து அவருக்கு ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பான், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான், ஏதாவது ஒரு முசீபத்தை அல்லாஹ் தடுத்து விடுவான், ஏதோ ஒரு விதத்தில் அந்த காஃபிருக்கே அல்லாஹ் ஒரு நன்மையை செய்து விடுவான் என்கிற செய்தி ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு மூமினாக இருந்து நாம் நற்செயலை செய்யும் பொழுது ஒருபோதும் அந்த நற்செயல் வீணாக போகாது. இந்த தலைப்பை அடிப்படையாக வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் உண்மையான கொள்கையில் இருந்து கொண்டு வணக்க வழிபாடுகள் செய்கிறோம், மக்களுக்கு சேவை செய்கிறோம், அல்லது மார்க்க பணிகள் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய கூலியை மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள். அல்லாஹ்விடம் அதற்குரிய கூலி எதிர்பாருங்கள். அதற்குரிய கூலியை பல வடிவத்தில் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக தருவான்.
நாம் என்ன செய்யக்கூடாது? நான் இவ்வளவு உறவினர்களோடு உறவை பேணி வாழ்கிறேன். குறிப்பாக பல பெண்களுடைய மனநிலை இதுதான். நான் அவ்வளவு உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன், ஆனால் அடிக்கடி பிரச்சனை வருகிறது, இனிமேல் நானும் இப்படி இருக்க மாட்டேன் என்று தன்னுடைய நிலைப்பாட்டை நிச்சயவார்கள் மாற்றிக்கொள்வார்கள். அப்படி யோசிக்க கூடாது. நாம் செய்யக்கூடிய அந்த நற்செயல் ஒருபோதும் வீணாக போகாது. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நன்மையை செய்கிறேன், ஆனால் எப்போதும் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் நடக்கிறது என்று எல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை இழக்கக்கூடாது. செய்யக்கூடிய அந்த நற்செயலை நிப்பாட்டி விடக்கூடாது. மாறாக நான் செய்யக்கூடிய இந்த நற்செயல் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் வீணாக போகாது. ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் எனக்கு நன்மையை வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா? அதை என்ன செய்யுங்கள்? ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வியாதிகள். அல்லாஹ் எனக்கு வியாதி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான். நான் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு, உறவுகளை பேணி வாழ்வதற்கு பதிலாக அல்லாஹ் எதைதான் ஒரு நற்கூலியாக கொடுத்திருப்பானோ என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, ஒரு சில வியாதிகள் உங்களுக்கு உண்டா, ஆனால் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உதாரணத்திற்கு என்ன செய்யுங்கள்? நான் செய்யக்கூடிய இந்த நல்ல காரியங்களுக்கு குடும்பத்தில் சுகமான ஒரு வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கிறானே, இதுதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த, இந்த இம்மையில் கொடுத்த பெரிய கூலியாக இருக்கும் போல் தெரிகிறதே என்று வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்த்தாலே பல நியமத்துகள் இருக்கும். அந்த நியமத்துகளை நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு இம்மையில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த கூலி என்பதாக எடுத்துக்கொண்டு மக்களிடம் எந்த ஒரு புகழையோ பெருமையையோ அல்லது கூலியோ எதிர்பார்க்காமல் தொடர்ந்து அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்த வண்ணம் அமலை தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் அதிகம் தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன்.